ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு வந்திருந்தோம். ஓகே, நல்லா தான் இருந்தது. ஒரு எமோஷன் ட்ரிவன் ஃபிலிமா இருந்தது. பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, ஹீரோ வந்துட்டு நல்லா தான் நடிச்சிருந்தாரு. அவர் ஒரு கனா படத்துல வந்துட்டு சின்ன ரோல் பண்ணிருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பெரிய ரோலா பண்ணிருக்காரு. படம் ஃபுல்லா வந்திருக்காரு. அடுத்து என்னோட ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதப்பதைப்பா பாக்குறவங்களுக்கு வர வைக்கிறாரு. ஓகே, நல்லா இருந்தது. ஆமா, நிஜமாலே வெளியிருந்து பார்க்கும்போது வெளியே ரிவ்யூல சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம்னு சொன்னாங்க. நிஜத்துல ஹாரர் ஃபிலிம் இல்ல, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமா இருந்தது. சயின்ஸ் நிறைய பேஸ் பண்ணியிருந்தது. டைம் டிராவலுக்கான பிரின்சிபல்ஸை வந்துட்டு இதுல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. டைரக்டர் வந்துட்டு நிறைய தேடி இருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு இல்லைன்னு தெரியுது. டைரக்டர் மெனக்கெட்டு இருக்காருன்னு தெரியுது. ஓகே, நல்லா இருந்தது. படம் கொஞ்சம் லாகா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. கடைசியில் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அதை கோப் அப் பண்ணிட்டாங்க. ஓகே, பார்க்குற மாதிரி இருந்தது. 10க்கு கண்டிப்பா ஒரு 7லேருந்து 8 மார்க் கொடுக்கலாம். இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. நல்ல ஒரு பெரிய கான்செப்டை ரொம்ப யதார்த்தமா எளிமையா அழகா சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால அப்படிலாம் தெரியாது. ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி இந்த கான்செப்டை வந்து இவ்வளோ பெரிய பீப்புளுக்கு அழகா புரிய வைக்கிறது. ஸோ இதை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இது ரொம்ப பயங்கரமான கான்செப்ட். அதுல ஹியூமரும் சரி, எமோஷன் சரி, பயங்கரமா கனெக்ட் ஆகி ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஃபேமிலியோட குடும்பத்தோட எல்லாரும் இங்க தியேட்டர்ல பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் காளியா வெங்கடண்ணா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். எல்லா படத்திலையும் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த படத்திலையும் பின்னி எடுத்திருக்காரு. தர்ஷன் சார் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணி அழகா பயங்கரமா நடிச்சிருக்காரு. அதே போல புதுவிதமா இதில் நான் பார்க்கறதுங்க விஷயம் வந்து பீப்புளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பெரிய இயற்கை தொடர்பை ஒரு அழகான பெரிய கான்செப்ட் ரொம்ப யதார்த்தமா எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். இது இங்கிலீஷ் படத்துல பார்க்கும்போது கூட நிறைய பீப்புளுக்கு குழப்பம் புரியும். இதை நீங்க தமிழ்ல இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும். இப்படிப்பட்ட கான்டென்ட்ஸை நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதுதான் பாயிண்ட். யா, ஃபேமிலியா எல்லாரும் பார்க்கணும். இது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான படம். ஸோ நீங்க ஃபேமிலியா பாருங்கயா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வரல நான். பட் படம் முடிஞ்சு வரும்போது செம்ம படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு பிடிச்சி. படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான படம், ஒரு டைம்லைன் பேஸ்டான ஒரு படம். கதை என்னன்னா 2022 ஒரு ஃபிளாட்ல வந்து ஒரு கப்பல் இருக்காங்க. அதே ஃபிளாட்ல வந்து 2012 வந்து வேற கப்பல் இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு டைம்லைனை வந்து கொள்ளையிடாது. ஸோ இவங்க லைட் ஆன் பண்றாங்க, ஃபேன் ஆன் பண்றாங்கன்னா அங்கே நடக்கும், அவங்க போய் நினைப்பாங்க. அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா இங்கே நடக்கும், இவங்க போய் நினைப்பாங்க. ஸோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் வந்து ஒரு பேய் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் எப்போ இந்த கான்செப்ட் ஓப்பன் பண்றாங்களோ அதுல இருந்து படம் வந்து வேற ரேஞ்சில் வந்து போகுது. இன்டர்வல் வரைக்குமே செம்ம காமெடியா வந்து படம் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் படம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. டேரக்டர் உண்மையிலேயே பாராட்டணும். அவங்க வந்து நிறைய என்னென்ன பண்ண முடியும் ஒரே ஜானரில் ஸ்டிக் பண்ணாம இதனால என்ன பிரச்சனை வருது, இதனால என்ன சென்டிமெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லா ஜானரும் வந்து ட்ரை பண்ணி படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ரொம்ப சூப்பரா வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு அருமையான படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும்போது மக்களுக்கு புரியுமா புரியாதான் நம்ம ஒரு கேள்வி வரும். ஸோ அது வந்து ஒரு சயின்ஸ் தெரிஞ்சவனுக்கு புரியறதுக்கு எல்லாம் சயின்டிஃபிக் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாமரனுக்கு புரிகிற அளவுக்கு ரொம்ப ஒரு காமனான விஷயங்களாகவும் சொல்லியிருக்காங்க. கலர் கரெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எது ப்ரெசென்ட் எது பாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்ற மாதிரி ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. ஸோ யாருக்குமே வந்து படம் பார்க்கும்போது எந்த கன்ஃபியூஷனுமே வராது. டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. பட் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கு, அருமையாக இருக்கு. அதே மாதிரி டிஐ எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் அந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு அருமையான படம். தியேட்டர்ல வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லிருக்கா கொஞ்சம் நார்மல் காமெடியா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா போக போக செகண்ட் ஹாஃப்லாம் வரப்போ வேற லெவலா போயிடுச்சு ப்ரோ. நான் இன்டர்வல் முடிச்சுட்டு உள்ள போயிட்டு எப்போ வந்து முடிச்சுட்டு வெளியே போவா பார்த்தேன். ஆனா போக 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 வேற லெவலா காட்டிட்டாங்க. இந்த டைமென்ஷன் வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கே இந்த மாதிரி படத்தை லிங்க் வச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பரா. லாஸ்ட் வந்து அந்த வயசாயிட்டு அவங்க வந்து அவங்களும் அதர் டைமென்ஷன்ல இருந்து வந்து பேசிட்டு லாஸ்ட் அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க பத்தியா, அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. லாஸ்ட் இங்க இருந்து அந்த குழந்தைய காப்பாத்திட்டு அவங்க அப்பா அந்த மாதிரி வச்சாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் அதான் ப்ரோ. எல்லாரும் பேரண்ட்ஸோட வந்து பாருங்க, எல்லாம் சூப்பரா. ஆனா வரவங்க எல்லாரும் பேரண்ட்ஸா கண் கழிக்க ஒரு சயின்டிபிக் ரீதியா புரிஞ்சிச்சு ப்ரோ. அது எப்படியோ சயின்டிபிக்கா ஒரு நாலேஜ் வச்சுன்னு வந்தவங்களாம் இன்னும் சூப்பரா டீப்பா புரியும். ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். நீ செகண்ட் ஹாஃப்லாம் மோஸ்டா போயிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். படம் நல்லா இருக்கு. தமிழ் சினிமால இது ஒரு வித்தியாசமான கதை. இன்டர்வியூ வரைக்கும் ஒரு ஆர்ஆர் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. இன்டர்வியூக்கு மேல ஒரு குடும்ப ஸ்டோரி, எல்லா மனசையும் டச் பண்ணுது. சிறந்த போட்டோகிராஃபி, கேமரா அவ்வளவு சூப்பரா இருக்கு. பின்னணி மியூசிக் அவ்வளவு நல்லா இருக்கு. படம் குடும்பத்தோட பார்க்கலாம், நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. கிளைமாக்ஸ்ல கொஞ்சம் டச் அப்பான அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பர், தேங்க்ஸ்.
படத்துக்கு இது ஒரு வித்தியாசமான கதை. ஒரு வீட்டுல 2 பேர், அது அது நம்ம பார்த்தாதான் தெரியும். அது எது பிடிச்சிருக்குன்னு சொன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். எல்லாருக்கும் நடிப்பு இருக்கு. காளி வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோனி நல்லா இருக்கு. வித்தியாசமான கதையில பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்த விட அதிகமா இருக்கு. அதிகமானா எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நாங்கள் கொடுத்த காசு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் பயங்கர திருப்தி. செகண்ட் ஹாஃப்ல எதுவும் சொதப்பாம இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட பயங்கரமா இன்னும் 2 மடங்கு அதிகமாக பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஃபேண்டசி, ஹாரர், காமெடி, எமோஷன் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஏற்ற படம். நீங்க கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாது, எனக்கு வேஸ்ட் ஆகல அந்த மாதிரி தான். எனக்கு அதுதான் பிடிச்சிருந்து. படத்துல ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா ஹாரர் சொல்லிட்டு நம்மளுக்கு நார்மலா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டோரி யூஸ்வலா தமிழ் சினிமால சொல்லுவாங்க. பட் இது ரிவெஞ்ச் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஹாரர்லுமே ஒரு ரிவெஞ்ச் இருக்கும். பட் இந்த ஹாரர்ல வந்து ஒரு ரிவெஞ்சே கிடையாது. இது வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து குழப்பாம, ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காம, கிரிஞ்சுத்தனம் பண்ணாம, எதுவும் பண்ணாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. அந்த ஃபேண்டசி இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற ஃபன் எலிமெண்ட்ஸும் எமோஷன்ஸும் பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் வெறும் என்ஜாய்ன்றது இல்லை, என்டர்டெயின் ஆனாங்க. எமோஷனலா எந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணணும்ன்றது டைரக்டர் எதிர்பார்த்திருந்தாரோ அது ரொம்ப உணர்ந்து அதை கைத்தட்டி சிரிச்சு பார்க்கறதா இருக்கட்டும், எமோஷனலா அமைதியா இந்த சேரோட எட்ஜில் வந்து ஹாரரோட பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருது. சாரி, ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியோட ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியல. எடிட்டர்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் லெவல்லையே பிளான் பண்ணி இதை வந்து எவ்வளோ எலிக்வெண்டா, எவ்வளோ மக்களுக்கு புரியுற மாதிரி எடுக்கணுன்றதான் எடுத்திருக்காங்க. அண்ட் அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. அது எல்லாமே அந்த லாஸ்ட் அந்த எமோஷனல் ஒரு கிளைமேக்ஸ்ல எல்லாமே கன்வர்ஜ் ஆகி மக்கள் அதை ஃபீலும் பண்றாங்கிறதா உண்மை. அதை காதால அந்த கைத்தட்டுற சவுண்டையும் மக்கள் ஃபீல் பண்றது கண்ணால பார்க்கும் போதே தெரியுது. அது நல்ல வெற்றி. காமெடி படத்துல எல்லா இடங்கள்லயுமே அதோட வேலையை செஞ்சிருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை எடுத்து அதை சிம்பிளா பண்ணும்போது அதை ஒரு காமெடி மூலமா தான் இது பண்ணணும். தீனாவா இருக்கட்டும், காளி வெங்கட் அண்ணா இருக்கட்டும், வினோதினி அவங்களா இருக்கட்டும், தர்ஷன் ஹர்ஷாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த கதையோட ஒன்றிய ஒரு காமெடியை பண்ணியிருக்காங்க. தனியா ஒரு காமெடி பண்ணணும்னு இல்லாம அந்த கதையோட சிச்சுவேஷன்ஸே நல்ல காமெடி கிரியேட் பண்ணிருக்கு.